வணக்கம் எஸ்ஆர்எஸ் ஃபார்ம்ஸ். நம்ம இன்றைக்கி எங்கள் அம்மாச்சியோட தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே தோட்டத்தில் என்னெல்லாம் அப்டேட் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காட்டலான்னு சின்னதாக ஒரு கிளிப்பு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரன்ஸில் 2 சைடும் இங்கிட்டு பார்த்தீங்கன்னாக்க தங்கரளி, இங்கிட்டு நந்தியாவட்டை அப்படியே வெல்கம் பண்ணுது நம்மளை சூப்பராக. ஸோ அப்படியே உள்ளே வந்தால் ஃபுல்லாக ஓமோலி நல்லா வச்சுருக்காங்களா. அடுத்தது அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம செம்பருத்தி, அடுக்கு செம்பருத்தி இது முட்டோடு இருக்குது. பூவெல்லாம் பறிச்சிட்டாங்க சாமிக்கு வைக்கிறதுக்கு, அவங்க ரெகுலராக பறிப்பாங்களாம். இங்கே ஒரு கொடி ஓடுது, ஆனால் அந்த கொடி என்னென்னு உங்களுக்கு தெரியுதா? சுரக்கான்னு நினப்போம். சுரக்கா கொடி மாதிரியே இருக்குல்ல, அதில் அப்படியே உள்ளே பாருங்கள் சீமை கத்திரிக்காய். இது கொடைக்கானல் ஊட்டியெல்லாம் இல்லை, எங்கள் அம்மாச்சி ஊர் திருச்சி மாவட்டத்தில் இருக்க வில்லேஜ் தான். ஸோ இதில் அப்படியே பார்த்திங்கனாக்கா பாகக்காய் கொடி ஓடி இருக்குது. அப்படியே பாகக்காய் கொடியில் இந்த பாருங்கள் பிஞ்சு. இது மட்டும் இல்லை, இங்கே கொஞ்சம் இங்கே இருக்குது. பெருசெல்லாம் பறிச்சிட்டாங்க இன்றைக்கி நாங்கள் வந்தனால ஊர் கொண்டு போகிறதுக்கு. அப்புறம் இது பார்த்திங்கனாக்கா பசலி, தரப்பசலி. இது வல்லாரக்கீரை. நல்லா வல்லாரக்கீரை வளைச்சி சாப்பிட்டோம்னா ஞாபக சக்தி வரும்னு வாங்கலாம், அந்த கீரை இதுதான். இது கொய்யா மரம், பட்டு குரங்கு சாப்பிட்ருது. கொய்யா ஒன்றும் இல்லையா, நானும் ட்ரை பண்ணேன் ஒன்று ஏதாச்சும் இருக்குதான்னு. அப்புறம் இது கொடி பசலி, கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு, பறிச்சாச்சியா லீவ்ஸ் எல்லாம். அதனால் இங்கே பார்த்திங்கன்னா அவரைக்கொடியில் இந்த பிஞ்செல்லாம் விட்டுருக்கு, பறிச்சிட்டாங்க பெருசு. இதெல்லாம் இதில் நிறையா இருந்துச்சு பெருசு, எல்லாத்தையும் நாங்கள் வந்து நல்லா பறிச்சாச்சு. அது இல்லாமல் முருங்கை மரத்தில் சடசடியாக இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. சும்மா ஒன்று என் ஹைட்டு வரும். நானே ஒரு 6 அடிக்கு ஒரு இன்ச்சு தான் கம்மியாக இருக்கேன் ஆக்சுவலி. தாராளமாக வரும், அது இருக்குது. அப்புறம் பார்த்தோம்னாக்க கருவேப்பிள்ளை, இங்கே ஒரு கொய்யா மரம், அங்கே மாதுளை மரம். இதெல்லாம் விட எங்கள் வீட்டில் ஹைலைட்டான விஷயம் என்னன்னாக்கா படர்ந்து போயிருக்கு பாருங்கள் கொடி, வெத்தலை கொடி. அப்புறம் அப்படியே கனகாமர செடி இதெல்லாம் இருக்குது. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா செடியில் இருக்கா. இதில் பச்சை மிளகா காய்ச்சிருக்கு என்ன. அப்புறம் இது நார்த்தங்காய் மரத்தில் நார்த்தங்காய் பார்க்குறீங்களா இருக்கா? நார்த்தங்காய் மாங்காய் மாதிரி தொங்கும்.